போறீங்க? எரிக்க கொண்டு போறோம் சார். நான்சென்ஸ். முதல்ல பாடி உள்ள கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ரத்னம்? அவங்கள பாடியை கொண்டு போடுங்க. முடியாது சார், இன்னும் கேஸ் முடியவே இல்லை. ரீபோஸ்ட் மார்ட்டத்துக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பாடியை டிஸ்போஸ் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லிட்டீங்களா? அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? பாடி எரிக்க சொல்லி யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது சொல்லுங்க சார். இத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாடியை வச்சு தேவையில்லாம சென்சேஷனல் இஷ்யூ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. மார்ச்சுரியில பாடியோட எண்ணிக்கை கூடிட்டே போகுது. வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அதனாலதான் டிஸ்போஸ் பண்றதுக்கு நான் பர்மிஷன் வாங்கினேன். வழி விடுங்க. முடியாது சார், ரீபோஸ்ட் மார்ட்டம் பண்ணக்கூடிய பாடி எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சீஃப் டாக்டர் கையெழுத்து போட்டுக்காரு. முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. யோ, பாடியை வண்டியில ஏத்துங்க. நோ. இதை மீறி இந்த பாடியை வெளியே கொண்டு போனீங்க, உங்க எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுப்பேன். ஜாக்கிரதை. யோ, நான் சொல்றேன்ல, எடுத்துட்டு போங்க. சார் வேண்டாம், சொன்னா கேளுங்க. யோ, நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறது? வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. நான் சொல்றேன், எடுத்துட்டு போங்க. சார் நிறுத்துங்க. வேண்டாம். சார் நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஐயோ, என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? என் மக உடம்ப எங்கயா எடுத்துக்கிட்டு போறீங்க? எரிக்கத்தாமா. என்னது எரிக்க போறீங்களா? அட பாவிகளா, இவ்வளவு சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு பெத்தவங்க நாங்க கல்லு மாதிரி இருக்கிறோம். என் பிள்ளைய அனாதை மாதிரி எரிக்க பாக்குறீங்களே. ஏன் பகிரி, நாங்க உங்களுக்கு என்னப்பா பாவம் பண்ணோம்? எதுக்காக என் மக உடம்ப கொளுத்தணும்னு பாக்குறீங்க? நீ என் சொந்தக்காரன்னு நம்பிதானே இந்த கேஸ உன்கிட்ட ஒப்படைச்சோம். இப்படி ஒரு துரோகம் செய்ய உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? இந்த தம்பி தகவல் சொல்லி என்ன அவசரமா வர சொன்னப்ப நான் நம்பல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு. சரி சார், சதீஷ் பாடியை ரீபோஸ்ட் மார்ட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுமே நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வச்சிட்டேன். பாடிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அதான் அவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. சீஃப் டாக்டர் இந்த பணத்தை எரிக்க விட மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க வற்புறுத்தி கேட்டதுனாலதான் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இத பாருங்க, இந்த ரத்தினத்தை நம்பியா என் மேல சந்தேகப்படுறீங்க? எவ்வளவோ கேட்டும் அந்த கிருஷ்ண ஃபேமிலி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இந்த ரத்னம். நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். பேசாம உங்க பையனோட பாடி எடுத்துட்டு போய் தகனம் பண்ணுங்க. இனிமே நீ எதை சொன்னாலும் நம்ப மாட்டோம். அந்த தம்பி என்ன சொல்லுதோ அதன்படிதான் நாங்க நடப்போம். ஐயோ அக்கா, புரியாம பேசாதீங்க. மறுபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உங்க பையனோட உடம்ப கொத்துக்கறி மாதிரி கொதை குப்பையா தான் தருவாங்க. பரவாயில்லையா? அவன் உயிரோட இருக்கும் போதா அறுக்குறாங்க. அவன் தான் செத்து போயிட்டானே. எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அவன் பணத்தை நாங்க எரிக்க விட மாட்டோம். இத பாருங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? என்னப்பா மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்க இல்ல. எங்களை மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க ஜாதி சங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. என்னையா எனக்கு எதிராவே திரும்புறீங்களா? உங்க உடம்புல ஓடுற சாதி ரத்தம் இததான் சொல்லுதா? நான் உங்க சாதி, உங்க இனம். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் மகனை கொன்னவங்களை தூக்கல ஏத்தணும். அவங்கள தூக்கல ஏத்தாம எங்க புள்ள பணத்தை நாங்க எடுக்க விட மாட்டோம். விட மாட்டோம். விடவே மாட்டோம். நாங்க எடுக்க விட மாட்டோம். நீங்க என்னதான் முயற்சி எடுக்க பார்த்தாலும் நாங்க எடுக்க விட மாட்டோம். விட மாட்டோம். என்ன சார் இது? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நாங்க சமூக சேவை பண்ற நிறுவனம் தான். ஆனா காசுக்காக எதையும் செய்யறது கிடையாது. இந்த பணத்தை எரிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. வாங்க போலாம்.